வளர்ப்பு நாய்கள் கடித்த நிலையில் சிறுமி பலமாக காயப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறோம். திரு முரளிதரன், உங்ககிட்ட சில விஷயங்கள். பொதுவாக இந்த வெளிநாட்டு வகை நாய்களை வளர்க்கறதுக்கான ஆர்வம் அப்படிங்கிறது இந்த ரீசன்ட் டேஸா நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா அந்த வெளிநாட்டு வகை நாய்களை வளர்க்கறதுக்கான சரியான வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய சம்பவம். என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கிறது வெளிநாட்டு வகை நாய்களை வளர்க்கறதுக்கு, அது குறித்து? ஓகே, அதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் சார் இங்க இருந்தாரு. அவர் சொன்ன விஷயங்கள் சில முரண்கள் இருக்கின்றன. அதை நான் அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். ஒண்ணு, நாய்களை அப்புறப்படுத்த முடியாது. அது தெருநாய்களும் சரி, வீட்டு நாய்களும் சரி அப்படின்னாரு. அது முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா தமிழ்நாடு முனிசிபாலிட்டி ஆக்ட் 1920 இருந்து செக்ஷன் 241 இருந்து பவர் டு டெஸ்ட்ராய் ஸ்ட்ரே பிக்ஸ் அண்ட் டாக்ஸ் அங்க அத்தாரிட்டி இருக்கு. அப்புறம் இப்ப இருக்க அர்பன் லோக்கல் பாடி ஆக்ட் அப்படிங்கிறது 1998 இருந்து இருப்பது. இதுலயும் வந்து எனி டாக் பிக் ஃபவுண்ட் ஸ்ட்ரேயிங் இன் பப்ளிக் ஆர் பப்ளிக் மேபி சமரலி ரிமூவ் பண்ற அத்தாரிட்டி இருக்கு. இது தவிர மிருகவதை சட்டம் 11(3)(b)ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ், அந்த மாதிரி கட்டுக்கடங்காத தெருநாய்களும் வீட்டு நாய்களும் அவை கடித்து இந்த மாதிரி மூர்க்கத்தனமாக இருந்தால் அவைகளை அப்புறப்படுத்தி கருணை கொலை செய்யவும் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. இதில் ஒரு மாபெரும் ஊழல் இருப்பதால் இவர்கள் இதை செய்யவில்லை. அதை பத்தி அப்புறம் பேசுறேன். இப்ப நீங்க கேட்டது உங்க கேள்விக்கு வருவோம் மேடம். இது வந்து கொஞ்சம் இன்னொரு வாட்டி கேள்வியை சொல்ல முடியுமா சார்? என்னன்னா வெளிநாட்டு வகை நாய்களை வளர்க்கறதுல ஆர்வம் இருக்கக்கூடிய நிலையில அவங்களுக்கு சரியான வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கறத நான் கேட்டேன். கண்டிப்பா. வழிமுறைகள்னா என்ன, நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். ஒரு நாயை நீங்க கட்டி போட்டு வச்சீங்கன்னா அது கடி நாயாக மாறிவிடும். அதை எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரெயின் பண்றோமோ, எந்த அளவுக்கு தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதன் அக்ரெஷன் அதிகமாகும். ஒரு வீட்டுல இந்த மாதிரி ராட்வீலர் மருத்துவர் கூட சொன்னார் நினைக்கிறேன். வீட்டுல வளர்க்கும் பொழுது பாசமாக, அன்பாக, வாய்ஸ் மாடுலேஷன், குரலை உயர்த்தி தாழ்த்தி அதை வந்து அன்பாக கட்டுப்பாட்டுடன் வளர்த்தால் அந்த நாய் யாருக்கும் பாதகம் ஏற்படுத்தாது. இந்த மாதிரி நாய்களை இவர்கள் தவறான முறையில் வளர்க்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நாயை கட்டி போடுறது, யாராவது வந்தா உசுப்பேத்துறது, அதாவது ஜல்லிக்கட்டு மாட நம்ம அப்படி பண்ணுவோம். அதான் ஏற்கனவே சொன்னேன்னா அது ஏன்னா அது வந்து அந்த போட்டிக்கு தேவை. ஆனா இந்த நாய்கள் அப்படி இருக்க தேவையில்லை. அந்த காலத்துல தோப்புகள்ல நாய் வளர்த்தோம், இப்ப அதுவும் அதை பத்தி ஏற்கனவே பேசியாச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த நாய்களை வந்து வெளிநாட்டு நாய்களை நம்ம சரியா வளர்க்கலங்கிறது கண்டிப்பா ஒரு தவறு இருக்கிறது. ஆனா இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? இது அரசின் கடமை. அரசு தவறு செய்துள்ளது. சார் சொல்றாரு ஒரு லைசன்ஸ் வாங்குங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி லைசன்ஸ் 100 ரூபா கொடுத்தா எந்த கால்நடை மருத்துவமனையில லைசன்ஸ் கொடுத்துருவாங்க, கார்பரேஷன் ரன்னிங் கால்நடை மருத்துவமனை. ஆனா அதற்கு மீறி இந்த நாய்களுக்கு வேக்சின் போட்டிருக்கா, அந்த ரெக்கார்டு ஒன்று ரேபிஸ் வேக்சின், இன்னொன்று அதுகளுக்கு நோய் வராமல் இருக்க வேக்சின், இது போட்டிருக்கா. இந்த நாய் யாரையாவது கடித்திருக்கா கடந்த ஒரு வருடத்துல? அப்படி கடித்தால் அந்த நாய்க்கு எந்த அளவுக்கு அது என்ன விஷயம், அதாவது சின்ன ஆராய்வு எதனால் கடித்தது. ஏன்னா இப்ப வந்து யாராவது நாய் கடின்னு ஒரு இதுக்கு போனா கூட மருத்துவமனைக்கு இந்த டேட்டா கலெக்ட் பண்ணா ஒழிய இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த நாய் வந்து மூர்க்கத்தனமா இருக்கிறது, அதாவது ஓனரை மதிக்காமலே மற்றவங்களை வந்து அட்டாக் செய்யும் அளவுக்கு இருக்கிறது என்றால் அந்த நாய் அந்த வீட்டிலிருந்தோ அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அந்த நாய் கருணை கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை அமல்படுத்தாமல் அதில் வரும் வருவாய்க்காக மட்டுமே இவர்கள் நாயை வந்து விட்டு வைத்திருக்கிறார்கள். இது அரசின் தவறு. இதற்கான விதிமுறைகள், அதாவது இப்ப நாய் வீட்டுல வளர்க்குறாங்கன்னா தெருவில் எடுத்துட்டு போறாங்க, அது அங்க மலம் கழிக்குது, சிறுநீர் கழிக்குது, அதை அவங்க கண்டுக்கவே இல்லை. உண்மையிலே ஒழுங்கான சில நாய் வளர்ப்பவர்கள் இருக்கிறார்கள், 10% கூட கிடையாது. அவர்கள் அந்த நாய் மலம் கழிந்தால் அதை வந்து ஒரு பேப்பரில் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விட்டு செல்வார்கள். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும். இது சட்ட திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். இது சட்டத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுக்க 6 கோடி தெருநாய் இருக்கு. தமிழ்நாட்டில் 60 லட்சம் தெருநாய் இருக்கு. அதை நீங்க வந்து ஃப்ரீயா விட்டுட்டீங்க. அது எங்க வேணா மலம் கழிக்கும், சிறுநீர் கழிக்கும். அதே நேரத்தில் நீங்க ஓனர் நாய் வளர்ப்ப போயிட்டு நீங்க மலம் கழித்தால் நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் அதை கிளீன் பண்ணணும், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாமே அரசு கையில் இருக்கிறது. இது தவிர மனிதர்களுக்கு அபாயமா இருப்பதை விட இந்த மிருகங்கள்
வளர்ப்பு நாய்களை வளர்க்கறதுக்கு நாயினுடைய உரிமையாளர்களுக்கு நிறைய வழிமுறைகள் தேவை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக குறிப்பாக ராட்வைலர் நாய்களுக்கு சரியான முறையில் பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படிங்கறதா தற்போது நம்ம பார்த்தோம். தற்பொழுது திரு பாலாஜி அவர்கள் உங்ககிட்ட சில கொஸ்டின் என்ன அப்படின்னா, பொதுவா நாய் வளர்க்கக்கூடிய வீடுகள்ல என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை கையாளணும், நாய்களுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்படணும், ஒருவேளை அந்த நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க உடனடியா செய்ய வேண்டியது என்னவாக இருக்கும்? இப்போ பார்த்தோன்னா மேடம், நம்ம இப்போ வீட்டில் வந்து நம்ம நாய் வளர்க்கும் போது நாயை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துக்கிறாங்க. எல்லாருமே நாய் வளர்க்குறவங்க அப்படி தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ அதை நம்ம பார்த்துக்கும் போது அதை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அதை ட்ரெயின் பண்ணி இவங்க வந்து நம்ம ஓனர் தாங்கிறத அந்த டாக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு நம்ம ட்ரைனிங் இருக்கணும். அதை வந்து மன ரீதியாக நம்ம வந்து பயமுறுத்துறது, துன்புறுத்துறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து எந்த ப்ரீடு டாகாக இருந்தாலும் வந்து அக்ரெசிவாக மாறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. எக்ஸ்பெஷலி ராட்வீலர் மாதிரி இந்த ப்ரீடெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அக்ரெசிவாக ஆயிரும். நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணி வளர்ந்தாலும் ஒரு சில நேரம் நார்மலாக இருந்தாலும் ஒரு சில நேரம் அது மன ரீதியாக பாதிக்கப்படும் போது எந்த விதமான நிகழ்வுல வேணாலும் அது வந்து தாக்கும் நம்மளை. அப்படி பார்க்கும்போது நம்ம டாகை வளர்க்கும் போது அது நம்ம அந்த குட்டி போட்டத்துலேருந்தே நம்ம அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிடணும். அந்த குட்டிகளுக்கு வந்து நம்ம வந்து குடல் புழு மருந்தை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து அந்த கெனைன் டிஸ்டம்பரு, லெப்டோஸ்பைரா இதுக்கெல்லாம் வேக்சின் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 4 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த பப்புக்கு வந்து நம்ம வந்து உடனே வந்து ரேபிஸ் வேக்சின் கொடுக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வேக்சினை வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி பண்ணால் தான் அந்த டாக் வந்து இன்கேஸ் அது யாராச்சும் குழந்தைங்களோ மற்றவங்களையோ வெளியில் இருக்கிற கடிச்சா கூட நம்ம வேக்சினேட் பண்ணியிருந்தா பொதுமக்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து ரேபிஸ் பாதிப்பு வராது. ஏன்னா ரேபிஸ்ங்கிறது ரொம்ப ஒரு கொடிய வகையான நோய். அதோட இன்குபேஷன் பீரியடெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக இத்தனை நாளுக்குள்ளே தான் அந்த நோய் தாக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ரேபிஸ் வந்துருச்சுன்னா டாக் வேணால் ஒரு 7 நாளில் செத்து போயிடும்னு வேணால் நம்ம சொல்லலாங்க ஒழிய அந்த டாக்கு கடிச்ச இடத்துலேருந்து நம்ம பிரெயின் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வைரஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் அந்த இன்குபேஷன் பீரியட் நம்ம வந்து அரைவ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து டாகை வந்து பாதுகாப்பான முறையில் வளர்க்குறதுக்கு வந்து உரிய இந்த ரேபிஸ் தடுப்பூசி, பிற நோய்களுக்கான தடுப்பூசியும் வந்து நம்ம வந்து முழுமையாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நாய்கள் வந்து நோய்வாய்ப்பட்டால் அதை வந்து உடனே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொண்டுட்டு போகணும். அதை வந்து நம்ம வந்து அக்ரெசிவாக இல்லாத நல்ல கம்பெனியன் மாதிரி நல்லா பழக்கணும். இதெல்லாம் தான் செஞ்சால் தான் வந்து ஓனர்கள் இதெல்லாம் நாய் வளர்ப்பவர்கள் வந்து இதெல்லாம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். அதை வந்து நம்ம துன்புறுத்துறது, அதை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது அது வந்து அந்த மன ரீதியாக அதுக்கு அந்த பயம் வரும்போது கண்டிப்பாக அது வந்து எதிர்த்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண தான் செய்யும். அதை நம்ம தவிர்க்க இயலாது இல்லைங்களா? கண்டிப்பாக இன்று காலையில் நடைபெற்ற இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை நிகழாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் புதிய தலைமுறை இந்த ஒரு விவாதத்தை முன்னெடுத்திருக்கு. வளர்ப்பு நாய்களை வளர்க்கக்கூடிய உரிமையாளர்கள் என்னென்ன விதிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும், அரசு தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து ஆகணும், மருத்துவர்கள் தரப்பிலிருந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.